Good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரால எக்சர்சைஸ் 3.1 क्वेश्चन நம்பர் 4. இதுவும் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தான். இந்த क्वेश्चனை நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்றேன். ஒவ்வொரு சென்டென்ஸா நான் ரீட் பண்றேன். இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி எப்படி இதல ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். அப்புறம் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம யூசுவலா ரெகுலரா நம்ம எப்படி ப்ரொசீஜர் சால்வ் பண்ணுவோமோ அதே போல இந்த சம்மை நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चனை ரீட் பண்ற கவனமா கேளுங்க. The sum of the digits of a 3 digit number is 11. அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கு. கவனிங்க. 3 டிஜிட் நம்பர். இந்த 3 டிஜிட் நம்பரோட சம் ஓகேவா? அதாவது சம்னா 3 டிஜிட்டையும் ஆட் பண்ணா அதோட ஆன்சர் வந்து 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 5, செகண்ட் டிஜிட் வந்து 4, தேர்ட் டிஜிட் வந்து என்னன்னா 2 அப்படினு வெச்சுக்கலாம். இப்போ இந்த 3 டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்க. 5 + 4 9, 9 + 2 11. அப்போ இந்த 3 டிஜிட்டை ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருது? 11 வருது. இதுதான் என்ன உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மென்ட். இப்போ நமக்கு வந்து இந்த 3 டிஜிட் நம்பர் என்னன்னே தெரியாது. சோ அத தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 3 டிஜிட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன, செகண்ட் டிஜிட் என்ன, தேர்ட் டிஜிட் என்னன்னு வச்சிருக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டிஜிட் x, செகண்ட் டிஜிட் y, தேர்ட் டிஜிட் z ன்னு வச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க. இப்போ 3 டிஜிட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் 5, செகண்ட் டிஜிட் 4, தேர்ட் டிஜிட் 2 னா அந்த நம்பரை நம்ம எப்படி சொல்லுவோம்? 542. கரெக்ட்டா? இந்த 542 தான் 3 டிஜிட் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இந்த 542 எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எழுதலாம். எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எழுதுறது நமக்கு தெரியும். இது 100 ஸ்பேஸ்ல இருந்துச்சுனா என்ன? 5 * 100 பிளஸ் இது 10 ஸ்பேஸ்ல இருக்கு. அப்ப என்ன எழுதுவோம்? 4 * 10 பிளஸ் இது 2 வந்து 1 ஸ்பேஸ்ல இருக்கு. சோ 2 * 1. சோ இதுதான் என்னன்னா அந்த 3 டிஜிட் நம்பரை எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எழுதுறது. இப்போ யூசுவலா வந்து ஒரு நம்பர் வந்து நமக்கு அந்த 3 டிஜிட் எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம சம்ல வந்து இத ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட் x, செகண்ட் டிஜிட் y, தேர்ட் டிஜிட் z ன்னு எடுத்தா அந்த நம்பரை வந்து 3 டிஜிட் நம்பரை நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எழுதும்போது எப்படி ஆகும்னா இதே விஷயத்தை நான் எழுதுறேன் பாருங்க. x y z ன்னு ஒரு 3 டிஜிட் நம்பர் இருந்துச்சுனா அதோட எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் என்ன? x into x வந்து 100 ஸ்பேஸ். சோ x into 100 plus y into 10 plus z என்ன பிளேஸ் 1 ஸ்பேஸ். சோ z into 1. இதுதான் என்னன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் தி 3 டிஜிட் நம்பர் where the first digit is x, second digit is y and third digit is z. அதாவது என்னன்னா 100th digit x, 10th digit y and 1st digit is z. அப்படி அஸ்யூம் பண்ணோம்னா இதுதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல எடுத்த உடனே இந்த சம்ல வந்து let the 3 digit number அதாவது 3 digit number is equal to அத எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். first digit x அப்பனா என்ன வரும்? 100x plus second digit y னா 10y plus third digit என்ன சொல்றது? z ன்னு வச்சுக்கோங்க. so z into 1 z. ஏன்னா 1 ஸ்பேஸ்ல இருந்தா z into 1 that is z. ஏன்னா அது 100 ஸ்பேஸ் x into 100 is 100x. இது 10 ஸ்பேஸ். so y into 10 is 10y plus z into 1 is z. so இதுதான் என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஒரு 3 டிஜிட் நம்பரை நம்ம இப்படி எழுதிக்கணும். இப்போ இந்த 3 டிஜிட் நம்பரோட 3 டிஜிட்டையும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது? 11. ஏன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அது கொடுத்துருக்காங்க. the sum of the 3 digit is of a 3 digit number is 11. அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன? x. x ன்னு ஒரு நம்பர். அது என்னன்னு தெரியாது. அத கண்டுபிடிக்க போறோம். x ன்ற ஒரு டிஜிட், அப்புறம் y ன்ற ஒரு டிஜிட் பிளஸ் z ன்றது அந்த 1 டிஜிட். இந்த 3 டிஜிட்டையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குது? is equal to 11. அப்ப என்ன அர்த்தம்னா இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. நல்லா கவனமா கேளு பாருங்க. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. சோ ரெண்டாவது என்ன சென்டென்ஸ் இருக்குன்னு பாருங்க. if the digits are reversed, நல்லா கவனிங்க. if the digits are reversed, the new number is நல்லா கவனிங்க. digits என்ன பண்றாங்க? ரிவர்ஸ் பண்றாங்க. reverse new number is equal to 46 more than 5 times the former number. கவனிங்க. reverse new number எப்படி இருக்குன்னா 46 more than 5 times the former number. ஓகே கவனிங்க. ரிவர்ஸ் நம்பர்னா இப்போ இனிஷியலா நம்ம அந்த டிஜிட் நம்ம given ஒரு நம்பர் என்னன்னு வச்சோம்னா x y z ன்னு வச்சோம். அதாவது என்ன ஃபர்ஸ்ட் டிஜிட் x, செகண்ட் டிஜிட் y, தேர்ட் டிஜிட் z. சோ இதுதான் என்ன ஒரிஜினல் நம்பர். இப்போ இந்த நம்பர் வந்து டிஜிட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆச்சுனா z என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துரும். y வந்து செகண்ட் பிளேஸ்லயே இருக்கும். x வந்து லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். சோ டிஜிட்ஸ் ரிவர்ஸ் ஆகும். சோ இங்க இருக்க டிஜிட் இங்க வந்துரும். சோ அடுத்து என்னன்னா இது செகண்ட் பிளேஸ்ல இருக்கனால அது அப்படியே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு லாஸ்ட்ல இருக்கும். சோ அதுதான் என்னன்னா ரிவர்ஸ் டிஜிட். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா என்ன அர்த்தம்? 327 னா இத ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகும்? 723. இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இதுதான் ரிவர்ஸ் டிஜிட். அப்போ ரிவர்ஸ் நம்பர் வந்து என்ன எப்படி இருக்குன்னா ரிவர்ஸ் நம்பர் இஸ் 46 more than 5 times the forward number. சரி ரிவர்ஸ் நம்பர் அதாவது என்னன்னா ரிவர்ஸ் நம்பர்
அதாவது நியூ நம்பர்னு சொல்றோம்ல, அந்த ரிவர்ஸ் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதலாமா? ரிவர்ஸ் நம்பரை நம்ம எப்படி பண்ண போறோம்னா எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எழுதலாம். சோ ரிவர்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்? z கவுங்க z y x, அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் z அப்புறம் y அப்புறம் x. சோ z 100 பிளேஸ்ல இருக்கா, அப்ப ரிவர்ஸ் நம்பர் என்ன இருக்கும்? 100z பிளஸ் இது எந்த y எந்த பிளேஸ்ல தான் இருக்கு? 10 பிளேஸ்ல தான் இருக்கு. சோ 10 into y, சரி y into 10 is 10y plus z x என்ன பிளேஸ்ல இருக்கு? 1 பிளேஸ். சோ x into 1 x தான். சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ நம்பர். இந்த நியூ நம்பர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிவர்ஸ் டிஜிட்டோட நியூ நம்பர் வந்து இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதியாச்சு. இந்த நியூ நம்பர் எப்படி இருக்குன்னா, அதாவது ஃபார்மல் நம்பர்ன்றதுன்னா பழைய நம்பர். இந்த பழைய நம்பரோட 5 டைம்ஸ் பழைய நம்பர், அதாவது 5 டைம்ஸ் த ஃபார்மல் நம்பர் and plus 46 னு அர்த்தம். So 46 more than 5 times the formal number. For example, முன்னாடி கொடுத்த நம்பர் வந்து ஒரு 327 அப்படின்னு இருக்குன்னா அதை 5 ஆல மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரோட ஒரு 46 ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் இந்த நியூ நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 5 டைம்ஸ் த ஃபார்மல் நம்பர் என்ன 5 into அந்த ஃபார்மல் நம்பர் என்ன 100x, அதாவது ரிவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் தான் ஃபார்மல் நம்பர்னு சொல்றாங்க. So 100x plus 10y plus z, இதுதான் என்னன்னா 5 times the formal number. அதோட எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆட் ஆகுது? 46 more, அதோட அதிகமா இருக்கு. அப்ப என்னன்னா plus 46 அப்படினு அர்த்தம். சோ இதுதான் என்னன்னா நம்ம ரெண்டாவதா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். சோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் அதாவது என்ன ரெடியூஸ் பண்ணி நம்ம என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வர போறோம். இத நான் எப்படி செய்றேன்னு பாருங்க. இது புரிஞ்சுச்சா? சோ ரிவர்ஸ் நம்பர் is 46 more than 5 times the formal number. சோ ரிவர்ஸ் நம்பரை நம்ம எழுதியாச்சு. 100z plus 10y plus x is equal to 46 more na 46 plus 5 times the formal number எழுதிக்கோ பாருங்க. இப்போ நாம இத சால்வ் பண்ணலாம். இங்க நான் மேல எரேஸ் பண்ணிக்கிறேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் நான் மறுபடியும் எழுதி வச்சிருக்கேன். கடைசியா நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். So x plus y plus z, sum of the three digits of a number is 11. இப்போ பாரு இத ஒரு ஈக்குவேஷனா நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா இந்த 100z வந்து அப்படியே இருக்கும். 100 ஏனா ரிவர்ஸ் நம்பர் is 100z plus 10y plus x is equal to இந்த 5 என்ன பண்ண போறோம்? உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ அப்ப என்ன ஆகும்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சோ 5 into 100x is 500x, அப்புறம் 5 into 10y is plus 50y plus 5 into z is plus 5z, கடைசி என்ன இருக்கு? plus 46 இருக்குதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த லெஃப்ட் சைடுல இருக்கறத அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஏன்னா இங்க 500x இருக்கு, 100 ஒரே ஒரு x தான். சோ அப்ப என்னன்னா xங்கறத நம்ம ஃபர்ஸ்ட், ஏன்னா x தான் ஃபர்ஸ்ட் வேரியபிள், அதோட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவா இருக்கணும்னு நம்ம வைக்காம நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற லெஃப்ட் சைடுல இருக்கறத ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம் வேரியபிள்ஸ். ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் நம்பருக்கு பாருங்க, ஒரு இன்டிவிஜுவலான ஒரு நம்பர் இருக்குல, இந்த நம்பரை என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த +46 இருக்கு பாருங்க, இந்த ரைட் சைடுல மூவ் லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணா என்ன ஆகும்? It becomes -46 is equal to, இப்போ ஃபர்ஸ்ட் 500x plus 50y plus yz, அந்த ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே அப்படியே எழுதிட்டேன். இந்த 100z அத செட் பண்ணா என்ன ஆகும்? -100z. அடுத்ததா இந்த 10y அத செட் பண்ணா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்? -10y. கரெக்ட்டா? இந்த +10y எந்த பக்கம் போனா -10y. இந்த x அத செட் பண்ணா -x. இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. -46 is equal to, what is 500x minus x? 499x. ஏன்னா லைக் டேர்ம்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்றது லைக் டேர்ம்ஸ் ஆகும். இங்கே வேரியபிள் x, இங்கே வேரியபிள் x. சோ x னா 1x. சோ 500x minus 1x is 499x. அடுத்தது பாருங்க y. இங்க 50y இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா -10y. What is 50y minus 10y is +40y. அடுத்தது பாருங்க 5z minus 100z. இங்க +5 இருக்கு, இங்க -100. அப்போ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் எடுத்தா சப்ட்ராக்ஷன். 100ல 5 மைனஸ் பண்ணா 95. சோ பிகர் நம்பர் 100 இருக்குறதுனால அது சேம். சோ -95z. சோ 5z minus 100 is -95z. வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எப்பவுமே நம்ம ஜெனரலா வேரியபிள்ஸ் லெஃப்ட் சைடுல இருக்கும்ல, சோ இந்த மொத்த டேர்முமே நான் மாத்தி எழுதிக்கிறேன். அதாவது ஈக்குவல் டு 46 அந்த சைடு எழுதினா இது எல்லாத்தையும் இந்த சைடு மாத்திக்கிறேன். அப்ப என்ன பாருங்க, 499x plus 40y minus 95z is equal to -46. இதுல கவனிங்க, நான் एक्चुअली இந்த டேர்ம் ஒவ்வொண்ணா இங்க கொண்டு வரல, மொத்தமா மாத்திக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 is equal to a அப்படின்றது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a is equal to 5 எழுதிக்கலாம்ல, தப்பு இல்ல. 5 is equal to a, அதான் a is equal to 5. அப்படி வந்து நான் என்ன பண்றேன்னா வேரியபிள்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடுல இருக்கிறதுக்காக இத அப்படிங்க வச்சு இத அந்த சைடு எழுதி வச்சிரேன். சோ மாத்துறேன் அவ்வளவுதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to ரைட் ஹேண்ட் சைடு, நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது அப்படி இந்த சைடு வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த சைடு மூவ் பண்ணிக்கிறோம்.
இப்போ புதுசா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு பாருங்க, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா? ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது ஞாபகத்தில் இருக்கட்டும். அதாவது என்ன, ரிவர்ஸ் நம்பர் இஸ் 46 more than 5 times the forward number. அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ரொசீஜர் நம்ம செஞ்சிருக்கோம். ஓகேவா? இதுதான் ரிவர்ஸ் நம்பர். இந்த ரிவர்ஸ் நம்பர் வந்து இது என்னன்னா 5 times more than forward number plus 46. ஓகேவா? அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து ரெடியூஸ் பண்ணிப்போம் நம்ம. ஸோ அடுத்ததா இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனையும் மேலே எழுதிக்கிறேன். 499x plus 40y minus 95z is equal to minus 46. This is number 2. இப்போ பாருங்க, அடுத்த சென்டென்ஸ் ரீட் பண்றேன். என்னன்னா, if the hundredth digit plus twice the tenth digit is equal to the units digit. அதாவது இனிஷியல் நம்ம இனிஷியல் நம்பரோட 100th digit என்ன x, 10th digit என்ன y, 1st digit என்ன z. இங்க என்ன சொல்றாங்கன்னா, if the 100th digit plus, அதாவது 100th digit என்ன x, so x plus அடுத்தது என்ன இருக்கு 10th digit, 100th digit plus twice the 10th digit, which means 10th digit y. அப்ப twice the 10th digit னா 2y. கரெக்ட்டா? 100th digit plus twice the 10th digit is equal to என்ன சொல்றாங்க, the units digit. Units digit என்ன z. so is equal to z. இதுதான் என்னன்னா அடுத்த வந்து தேர்ட் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ நாம என்ன பண்ண போறோம், வேரியபிளை லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும், x plus 2y plus z இந்த சைடு வந்தா minus 2z is equal to 0. புரிஞ்சுச்சா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம மேலே எழுதிக்கலாம், x plus 2y minus z is equal to 0. ஓகேவா? இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன், x plus 2y minus z is equal to 0. பார்ப்போம். மூணு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். அப்ப கொடுத்திருக்க क्वेश्चनல இருந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, மூணு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம சால்வ் பண்ணி x y z ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை எப்படி செய்யறேன்னு பாருங்க. ஏதாச்சும் ரெண்டு ஈக்குவேஷன் சார், இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கணும், தேர்ட் ஈக்குவேஷன். ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன்ல ஒரே வேரியபிள் இருக்கான்னு பாருங்க. அதாவது என்ன, ஒரே ஒரு வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நம்பர்ஸ் சேமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இங்க z இருக்கு, இங்க z 1 இருக்கு, இங்கேயும் z க்கு 1. அப்ப இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் 1யும் 3யும் யூஸ் பண்ணி z எலிமினேட் பண்ணி x and y ல வந்து ஒரு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம். அப்ப என்ன பண்றேன் பாருங்க, 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதுறேன், x plus y plus z is equal to 11. அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன, x plus 2y minus z is equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம், plus z minus z. அப்போ ஆப்போசிட் சைடு இருந்தா ஆட் பண்ண போறோம். சோ அப்போ 1 plus 3 அப்படினு எழுதலாம், இல்லனா ஆன் ஆடிங் எழுதலாம். சோ x plus x என்ன 2x, y plus 2y plus 3y, z minus z கேன்சல் ஆயிடும். 11 plus 0 is 11. இப்போ பாத்தீங்கன்னா புது ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. in x and y வேரியபிள்ல மாத்தி ஒரு 2 வேரியபிள்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. சோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன, ஈக்குவேஷன் நம்பர் 4. புரியுதா? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ 1யும் 3யும் நம்ம என்ன பண்ணோம்னா z எலிமினேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் x and y ல கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்ததா என்ன பண்ணலாம், either இந்த 2யும் 3யும் யூஸ் பண்ணி z எலிமினேட் பண்ணலாம், or else இந்த 1யும் 2யும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், z எலிமினேட் பண்ணலாம். நமக்கு வந்து 1யும் 2யும் யூஸ் பண்ணி z எலிமினேட் பண்றது ஈஸி. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 1யும் 2யும் நம்ம அடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 இங்க மேல எழுதி வச்சிருக்கேன், கவனமா பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் அதை எரேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கடைசி ஞாபகத்துல இருக்காது. சோ 2x plus 3y is equal to 11, ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? அடுத்ததா பாருங்க, இப்போ நமக்கு x and y ல இன்னொரு வேரியபிள் இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கிறதுக்காக ஈக்குவேஷன் 1 and ஈக்குவேஷன் 3 ல சரி ஈக்குவேஷன் 1 லயும் ஈக்குவேஷன் 2 லயும் z எலிமினேட் பண்ணனும். அப்ப z எலிமினேட் பண்ணும்போது z ஓட வேரியபிள் இங்க என்ன இருக்கு, கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 95, இங்க என்ன இருக்கு 1z. சோ 1. அப்ப என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1 ன 95 ஆல என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். சோ ஈக்குவேஷன் 1 into 95 is equal to என்ன ஆகும் பாருங்க, 95 into x என்ன 95x plus 95 into y 95y plus 95 into z என்ன 95z is equal to 11 into 95. so 10 into 95 நமக்கு தெரியும் 950. அதுக்கு அப்புறம் 95 ஆட் பண்ணா 1045. so 1045. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் as it is நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா இங்கேயும் -95 தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஈக்குவேஷன் நம்பர் 2 is equal to implies 499x plus 40y minus 95z is equal to minus 46. இப்போ கவனமா பாருங்க,
இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் பாத்தீங்கன்னா இங்க +95 இங்க -95 +95z -95z சோ ஆட் பண்ணாலே இந்த +95 -95 கேன்சல் ஆகும் சோ இப்போ என்ன பண்றேன் on adding is equal to which implies இப்போ 95 499 என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க 499 நம்ம ஃபர்ஸ்ட் 500 னு வச்சுக்கலாமே 500 ல 95 ஆட் பண்ணா என்ன ஆகும் 595 ஆனா நமக்கு என்ன 499 ல ஒன்னு ஆட் பண்ணல அது ஒண்ணு கடைசி மைனஸ் பண்ணிடலாம் அப்ப 594 இதுதான் என்ன ஃபர்ஸ்ட் ஆன்சர் சோ 95 499 is 594x plus what is 95 40 so 100 40 என்ன 140 அப்போ அதுல இருந்து ஒரு 5 மறுபடியும் மைனஸ் பண்ணா என்ன ஆகும் 135y இப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆகுமா +95z -95z gets cancelled is equal to 1045 46 ஓகே இப்போ இந்த 46 நம்ம 45 னு அசைன் பண்ணிக்கலாமே கடைசி இன்னொரு 1 எக்ஸ்ட்ராவா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் 1045 ல 45 மைனஸ் பண்ணா என்ன ஆகும் 1000 அதுக்கு அப்புறம் ஒரு 1 மைனஸ் பண்ணா 999 so 1045 46 is 999 so இப்போ கடைசி ஈக்குவேஷன் தான் என்னன்னா ஈக்குவேஷன் நம்பர் 5 கவனமா பாருங்க இந்த ஈக்குவேஷனும் எப்படி ஃபர்ஸ்ட் 1 யும் 3 யும் சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் 4 உருவாக்கணுமோ அதே போல இப்போ 1 யும் 2 யும் எடுத்து இத எலிமினேட் பண்ணி ஈக்குவேஷன் 5 உருவாக்கியாச்சு இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 ம் ஈக்குவேஷன் நம்பர் 5 ம் in terms of x and y இருக்கா இப்போ நமக்கு என்ன தெரியும் ரெண்டு ஈக்குவேஷன் with two variables இருந்துச்சுனா அத நம்ம சால்வ் பண்ணி அந்த ரெண்டு வேரியபிளையும் கண்டுபிடிக்கலாம் சரியா இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவேஷன் நம்ம மறுபடியும் எழுதி வச்சிரேன் 50 ஈக்குவேஷனை 594x plus 135y is equal to 999 equation number 5 சரியா இப்போ கவனிங்க இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த 4 யும் 5 யும் நாம என்ன பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து இதுல எதை எலிமினேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கு இங்க 35 இருக்கு அது ஒண்ணு இப்போ நம்ம வந்து இங்க இத வந்து 3 எதால மல்டிப்ளை பண்ணா 35 வரும்னு பார்க்கலாம் சோ 3 எதால மல்டிப்ளை y எலிமினேட் பண்ணலாம் சோ 3 எதால மல்டிப்ளை பண்ணா 35 வரும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சோ ஆக்சுவலா வந்து என்னன்னா 3 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா நமக்கு 35 வராது பிகாஸ் என்னன்னா 10 3 are 30 11 3 are 135 நமக்கு என்ன 135 வரணும் சோ அப்ப என்னன்னா நான் 35 னு சொல்லிட்டேன் சரி நான் 135 அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 135 ஐ 3 ஆல டிவைட் பண்றேன் டிவைட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க 3 1 ல போகாது சோ 13 13 ல 3 4s are 12 மறுபடியும் 1 ரிமைண்டர் இந்த 5 கீழ வரும் சோ 3 5s are 15 so 15 minus 15 is 0 அப்ப என்ன ஆகும் 3 into 45 is 135 அப்ப என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் நம்பர் இந்த 4 45 ஆல மல்டிப்ளை பண்ணா இது என்ன ஆகும் 135y ஆ மாறிடும் சோ அப்ப y எலிமினேட் பண்ணலாமா அப்ப நான் என்ன பண்றேன் மல்டிப்ளையிங் ஃபர்ஸ்ட் 50 ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம் சோ 50 ஈக்குவேஷன் which implies 594x plus 135y is equal to 999 இப்போ கவனமா பாருங்க இந்த ஈக்குவேஷனோட y வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் 135 ஆ மாத்துறதுக்கு எதால மல்டிப்ளை பண்ணனும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் 135 ஐ 3 ஆல டிவைட் பண்ணனும் அந்த ஆன்சர் அதோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது 135 வரும் புரியுதா அப்ப நமக்கு 45 தான் கிடைச்சது சோ அப்ப ஈக்குவேஷன் 4 into 45 which implies 45 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா சோ 45 into என்ன 90 so 90x plus what is 45 into 3 135y is equal to what is 45 into 11 so 10 into 45 is 450 450 க்கு அப்புறம் ஒரு 45 ஆட் பண்ணா 495 கரெக்ட்டா இப்போ பாருங்க எப்படி செய்யலாம் பாருங்க இப்போ மேலயும் பிளஸ் இருக்கு கீழயும் பிளஸ் 135y இங்க 135 அப்ப என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது வந்து கீழ இருக்கிறது என்ன பண்ண போறோம் சப்ட்ராக்ட் பண்ண போறோம் சப்ட்ராக்ட் பண்ணா இங்க பிளஸ் என்ன ஆகும் மைனஸ் இந்த பிளஸ் என்ன ஆகும் மைனஸ் இந்த பிளஸ் becomes மைனஸ் இப்போ 594 ல இருந்து 90 மைனஸ் பண்ணா 504 நல்லா கவனிங்க பாருங்க 4 - 0 is 4 9 - 9 0 5 அப்படியே so 504x plus 135y minus 135y cancel ஆயிடும் is equal to 999 ல இருந்து 495 மைனஸ் பண்ணா என்ன ஆகும்னா 9 - 5 4 9 - 5 4 9 - 9 0 9 - 4 5 504 இப்போ என்ன ஆகுது பாருங்க 504x is equal to 504 அப்ப என்ன அர்த்தம் இந்த 504 மல்டிப்ளிகேஷன் இருக்கு அத அந்த சைடு மூவ் பண்ணா it becomes division அப்ப x is equal to என்ன ஆகும் பாருங்க x is equal to 504 divided by 504 so cancel ஆகுமா இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிற டைம் ஆன்சர் கொண்டு போறோம் டிவிஷன் ஆகும் நம்பர் அப்ப x is equal to answer 1 இப்போ therefore நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு x is equal to 1 அப்படினா என்ன அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்க போற 3 டிஜிட் நம்பர் இருக்குல அந்த 3 டிஜிட் நம்பரோட ஃபர்ஸ்ட் 100 டிஜிட் அதாவது முதல் டிஜிட் என்னன்னா 1 ன்னு அர்த்தம் இப்போ நம்ம இத யூஸ் பண்ணி x எடுத்து
ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட் பண்ணலாம் இல்ல 5ல சப்ஸ்டிட் பண்ணலாம். எது ஈஸினா நம்ம கால்குலேஷன் ஈஸியா வருமோ அத சப்ஸ்டிட் பண்ணலாம். சோ 4ல சப்ஸ்டிட் பண்ணனும்னா நமக்கு x க்கு சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? y யோட ஆன்சரை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நான் எரேஸ் பண்ணிட்டேன். அத x substituting x is equal to 1 in equation number 4. சரியா பண்ணலாமா? பாருங்க ரொம்ப ஈஸியான சம் தான் எல்லாமே. நம்ம ப்ரொசீஜர் தெரிஞ்சிச்சுனா கான்செப்ட் புரிஞ்சிச்சுனா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இப்போ என்ன பண்ண போறோம்? Substituting x is equal to 1 in equation 4. 4ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப என்ன பாருங்க 2 into x, so 2 into 1 plus 3y is equal to 11. Right? இப்போ என்ன பாருங்க 2 into 1 என்ன 2, so 2 plus 3y is equal to 11. So 3y is equal to இந்த 2 அண்டர்சைட் பண்ணா என்ன ஆகும்? minus, so 11 minus 2. So what is 11 minus 2 என்ன ஆன்சர்? 9. அப்ப 3y is equal to 9, which implies அப்ப y இந்த 3 அண்டர்சைட் பண்ணா என்ன ஆகும்? division. So y is equal to 9 divided by 3. Right? 1 3s are 3, 3 3s are 9. அப்போ 3 by 1 is 3. So therefore y is equal to 3. பாருங்க ரெண்டு வேரியபிளோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம். x is 1, y is 3. நமக்கு இன்னும் ஒரே வேரியபிள் தான் இருக்கு. அப்ப x யும் y யும் எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? y z ஓட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இதெல்லாம் நமக்கு தேவை இல்ல. நான் எரேஸ் பண்ணிடுறேன். யூனியா இப்போ நான் என்ன எழுதுறேன்? substituting x is equal to 1, y is equal to 3 in equation 1. சரியா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே சப்ஸ்டிட் பண்ற என்ன ஆன்சர் வருது பாருங்க. x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா? சோ 1 plus y க்கு பதிலா என்ன 3 plus z is equal to 11. இப்போ என்ன பாருங்க 1 plus 3 என்ன 4. 4 plus z is equal to 11. So z கண்டுபிடிக்க போறேன். இங்க plus 4 இருக்கு. சோ அந்த சைடு மூவ் பண்ணா -4. z is equal to 11 minus 4. What is 11 minus 4? 7. So z is equal to என்ன 7. So அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு? மூணு வேரியபிளோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ நமக்கு क्वेश्चन என்ன கேக்குறேன்னா find the 3 digit number. அப்படிதானே? x is equal to 1, y is equal to 3, z is equal to 7. அப்பனா ஆன்சர் எப்படி எழுதணும்? therefore last step on this. So இதுதான் இதோட ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. therefore the 3 digit number is 3 digit number is இதான் லாஸ்ட் ஆன்சர் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன x தான் 1, so 1. அடுத்த டிஜிட் என்ன y, y யோட ஆன்சர் என்ன 3, 1 3 7. கவனமா கேளுங்க, இதுதான் ஆன்சர். இப்போ பாத்தீங்கன்னா 1 plus 3 என்ன 4, 4 plus 7 11. அப்ப நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த 3 டிஜிட் நம்பரோட 3 டிஜிட் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 11 வருது. அப்ப பாருங்க 7 plus 3 10, 10 plus 1 11. சோ இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த சம் நீங்க மறுபடியும் நீங்க ஒரு டைம் ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இத பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான சம். சோ நெக்ஸ்ட் சம்ல நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ அது வரைக்கும் நம்ம இந்த சம் நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. Thank you so much. Bye.